வழக்கமாக நம்ம பிரியாணி சாப்பிடுவோம். அதுவும் சீரக சம்பா பிரியாணி, மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இந்த மெட்ராஸ் மச்சான் டி நகரில் புதுசாக ஆரம்பித்தோன்னா ஒரு நாள் லஞ்சுக்கு போயிருந்தோம் நானும் என் நண்பரும். ஸோ அப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணது எதுக்கு பிரியாணி சாப்பிட்ணும், வித்தியாசமாக நம்ம எதாவது சாப்பிட்லான்னும் போது பொட்டலோ சாதம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது என்னடா அது பொட்டல சாதம் அப்படின்னு கேட்டபோது, சாதம் அதில் மட்டன் குழம்பு ஊற்றி தருவாங்க, கலந்து தருவாங்கன்னு சொன்னாங்க. அதை கொடுத்தாங்க. நல்ல நல்ல க்ரீமியாக இருந்துச்சு அது. ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டோம் நாங்கள். அதோடய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா நல்லாவே இருந்துச்சு. அதுவும் நல்ல ஒரு 3-4 பீஸ்கள் மட்டன்களோட நல்ல காரம் அவ்வளோவா இல்லாத ஒரு குழம்பு இருந்துச்சு. அந்த குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அளவாக பார்த்தாலும் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு கூடிய அளவாக தான் இருந்துச்சு. காரமாக இருந்துச்சான்னு கேட்டால் அந்த அளவுக்கு காரம் இல்லை. ஆனால் சாப்பிடும்போது அது நல்ல அந்த சூட்டோடு சாப்பிடும்போது ரொம்ப தரமாக இருந்துச்சு. விலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரக சம்பா பிரியாணியோட விலை தான் இருந்துச்சு இந்த ஐட்டம். ஸோ மெட்ராஸ் மச்சான் போனீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இதை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருந்தது, அதனால தான் சொன்னேன். இது கூடவே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க அவங்க. பட்டு அன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணது இதுதான்றதுனால நம்ம அதுக்கு மேலே நம்ம எதுவும் கருத்து சொல்ல முடியல. நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க. பார்ப்போம், ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் முடிவு பண்ணுவோம் என்ன நல்லா இருக்குன்றது. இன்றைக்கி இந்த பொட்டல பிரியாணி, பொட்டல சாதம் நல்லாயிருக்கு. ப்ரைஸ் குறைவாக இருக்குது, மட்டன் நல்லா இருக்குது.